பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் நமக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். சங்கீதம் 128 சங்கீதம் 2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே, என் கையின் பிரயாசங்கள் எல்லாம் விருதாவா இருக்கிறதே ஆண்டவரே. நான் என் கருத்தினால எந்த காரியத்தை செய்யணும்னு நினச்சாலும், நான் செய்ய ஆரம்பித்தாலும் எனக்கு அதில் விருத்தி இல்லை, எனக்கு அதில் முன்னேற்றம் இல்லை. எல்லாமே நான் இந்த நாளில் இழந்துட்டுருக்கிறேன் ஆண்டவரே. நன்மையை என்னால் காண முடியல, பாக்கியத்தை என்னால் காண முடியலை. துன்பம், துயரம், துக்கம், தீமை, வெறுமை, வறட்சி, என் வாழ்க்கையே ஒரு வனாந்தரத்தை போல இருக்கு ஆண்டவரே. என்னைக்கு என் கையின் பிரயாசம் ஆசீர்வாதமாய் மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கடினப்பட்டு ஒரு மாதம் முழுவதும் உழைக்கிற ஆண்டவரே, வாங்குகிற சம்பளம் எனக்கு ஆசீர்வாதமாக இல்லை, விரக்தியாக போகுது, தரித்திரமாக போகுது. கவலையோடு இருக்கிறீங்களா? ஒருவேளை வருமானமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, வேலைக்காக, வருமானத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காய், பாக்கியத்திற்காய், நன்மைக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை தான் இனி வருகிற நாட்களிலே நீங்கள் சாப்பிடும்படியாய் உங்களுடைய அபாக்கியமான காரியங்கள் எல்லாம் பாக்கியமாகவும், தீமையான காரியங்கள் எல்லாம் நன்மையான காரியங்களாய் உண்டாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வார். நிச்சயமா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்குமா? ஆனால் நீங்கள் யாரை தேடுறீங்க? உலகத்தை இல்லையே, உலக ஐஸ்வர்யம் உள்ள ஜனங்களை இல்லையே, மேன்மையான மனிதர்களை நீங்கள் தேடலையே, கர்த்தரை தானே தேடுறீங்க. எல்லாமே மாயையாக இருக்கு ஆண்டவரே. எல்லாரையும் நம்பிட்டேன், என் நம்பிக்கைக்கு ஒருத்தரும் நம்பிக்கையா இல்லை. எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டுட்டேன், எவ்வளவோ நான் ஓடிட்டேன், எவ்வளவோ நான் அலைச்சல் பட்டுட்டேன், எனக்கு ஒரு நன்மை நடக்கலைன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தேவ பிள்ளையே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் அலைச்சலுக்கெல்லாம் ஒரு முடிவு இன்னைக்கு, உங்கள் போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு இன்னைக்கு, உங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு, உங்கள் ஏக்கத்திற்கெல்லாம் ஒரு முடிவு. இரவும் பகலும் இதுவே உங்களுடைய நினைவாக இருக்குல்ல. நிம்மதியாக சாப்பிட முடியலை, நிம்மதியாக படுத்து தூங்க முடியலை, வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? ஒரு விதவை கூட அப்படிதான். தனக்கு 2 பிள்ளைகள், கணவன் பட்ட கடனை அவளால் தீர்க்க முடியலை, கணவன் மரிச்சு போயிட்டாரு. இந்த பிள்ளைங்களை கடன் கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடனை தீர்ப்பதற்காக உன் பிள்ளைங்களை அடிமையாய் கொடுத்துடணும், வேலைக்கு அனுப்பிவிடுன்றாங்க. ஆனால் பெற்ற தாய்க்கு தான் பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்புவதற்கு மனமே இல்லை. தெய்வ பிள்ளைய மனமே இல்லை. அவளுடைய உள்ளம் வேதனைப்படுது, தாயினுடைய உள்ளம் விசாரப்படுது, தாயினுடைய உள்ளம் தவிக்குது, தாயினுடைய உள்ளம் பாரப்படுது. யாருக்கிட்ட சொன்னால் எனக்கு ஒரு முடிவு வரும்? எங்கெங்கேயோ அவ சொல்லி பார்க்கிறான், எங்குமே முடிவு வரல. அப்பொழுதுதான் தேவனால் நடத்தப்படுகிற தீர்க்கதரிசி அந்த இடத்துல வருகிறதை தன் அறிந்து தேவ மனுஷனிடத்துல ஓடி சொல்றான், என் கணவன் கடன் பட்டுட்டாங்க, என் பிள்ளைங்களை அடிமையா கேட்குறாங்க, எனக்கு அனுப்புவதற்கு மனம் இல்லை, எனக்கு யாரும் உதவியா இல்லையே என்று சொல்லி நான் என்ன செய்வேன்னு தெரியலன்னு சொல்லி இன்னைக்கு எப்படி நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு எப்படி நீங்கள் பாரத்தோடு இருக்கிறீங்களோ அப்படிதான் அந்த தாய் கேட்டான். தேவ மனுஷன் சொன்னாரு, உன்னிடத்துல என்ன இருக்கு
அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? என் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம்தான் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. நினச்சி பாருங்களேன். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை கூட தேவனுடைய பிள்ளைய குறைவுள்ளதாக இருக்கலாம், ஒருவேளை இல்லாமல் கூட இருக்கிறதா இருக்கலாம். அதை நிரப்ப ஆண்டவரால் முடியும். உன் தீமைகளை நன்மையாய் மாற்ற ஆண்டவரால் முடியும். தேவ மனுஷன் சொல்கிறாரு, நீ போ, காலி பாத்திரங்கள் எல்லாம் இருக்கே, அதை நிரப்பு நிரப்பு நிரப்பு, அதை விற்று கடனை தீருன்னு சொன்னார். அவளுக்கு அது பைத்தியமாக தெரில. தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை அவளுக்கு தேவ பலனா இருந்தது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்டால் நடந்துருமான்னு நினைக்காதீங்க. இந்த வார்த்தையை தேவ பலனா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எதுலெல்லாம் வாழ்க்கையில் குறைவு இருக்கோ அதையெல்லாம் என் ஆண்டவர் இந்த கால வழியில் உங்களுக்கு நிறைவாய் மாற்று வல்லமையுடையவராக இருக்கிறார். அவன் அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து அப்படியே வீட்டுக்கு கடந்து போகிறான். கடந்து போய் பாத்திரங்கள் எல்லாம் நிரப்புறான். இன்னும் மீதியான பாத்திரங்கள் பார்க்குறான், வீட்டில் இல்லை. 2 பிள்ளைங்களை வெளியில் அனுப்புகிறான். பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், பின்னாடி வீட்டில், தேவனுடைய பிள்ளைய அந்த வீட்டில், தெரிஞ்சவங்க வீட்டில், எல்லார் வீட்லேயும் அனுப்பிட்டு பாத்திரங்களை கொண்டு வரான். எண்ணெயை ஊற்றி கொண்டே இருக்கிறான். வந்துக்கிட்டே இருக்கு, ஊற்ற போல் வந்துக்கிட்டே இருக்கு. எல்லா பாத்திரமும் நிரம்பிடுச்சு. பாத்திரம் இல்லையா அப்படின்னு கேட்டப்போ பிள்ளைங்க சொல்கிறாங்க, பாத்திரம் இல்லை, எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னதும் என்ன நின்று போச்சு. அவள் விற்று தன் கடனை தீர்த்தாள். உனக்கான ஒரு வாசலை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது தீமையான வாசல் அல்ல, அது நன்மையான வாசல். அந்த நன்மையை இன்றைக்கு நீங்கள் சுதந்தரித்து கொள்ளுவீங்க தெய்வ பிள்ளையே. உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிட தான் என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். வேறொரு பிரயாசத்தில் நீ உட்காரும்படி கர்த்தர் உன்னை விட மாட்டார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். May God bless you all.